விட்டாச்சு. நீங்கள் வந்து அந்த 10 நாள் வரோம் போகிறோம். நீங்கள் வந்து நீங்கள் இந்த வருஷம் 2-3 வருஷங்கள சண்டை இருக்குது. இந்த வருஷங்கிறத விட இதுக்கு முன்னாடி 2-3 வருஷங்களில் நகரத்தாருக்கு மரியாதை இல்லை. நகரம் எப்படி மரியாதை இருக்கும்? ஒரு கோயிலுக்கு சாதாரணமாக போய் தட்டில் போய் நீங்கள் 10 ரூபா போட்டாலே உங்களுக்கு உறுதியாக கொடுக்குறாங்க. இத்தனை பேர் அந்த 3 மணி நேரம் போகிறீங்க. தேவஸ்தானத்துக்கு என்ன நீங்கள் செய்வீங்க? யாரும் எதுவும் செய்கிறது கிடையாது. நீங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் திருமணத்தில் எடுத்து போட இவரையும் அவரையும் தான் வச்சு கேட்குறாங்க. உச்சி காலத்துக்கு நாங்கள் முறையை பார்க்க போனக்கே எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குங்க. அந்த வாட்டி அப்படி ரிக்வஸ்ட் பண்ணேன், ஐயா நீங்கள் பண்ணிட்டு போயிட்டு அடுத்து எங்களுக்கு தலைவலி எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்களோட அடிப்படை தேவையாக அங்கே இருக்குது. வாழ்வாதாரம் எங்கள் ஐயா வரைக்கும் எங்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த கோயில் துறை தான். இந்த வீட்டில் வாழ முடியும். நானே என் நம்பியில் வெளியே போயிட்டேன். இப்போ இது நித்திர பூஜை நிறைய பேர் வந்தாங்க. உனக்கு சம்பளம் தரேன், அது தரேன், இது தரேன், இப்படி இருக்கணும், நீ வீட்டிலே இருக்கணும், எப்போ வேணால் நகரத்தோட எப்போ வேணால் மணி அடிக்கலாம், எல்லாம் பண்ணலான்னாங்க. அது இல்லை. இந்த இடம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கல. இப்பயும் சொல்கிறேன், இது சொத்து கிடையாது. இது தர்மம் மட்டும்தான். நானும் சொத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, நீங்களும் சொத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. என் கடைசியில் என் வீட்டில் இருக்கிற கடைசி பொம்பளை இருக்கிற வரைக்கும், உங்கள் சமூகத்தில் இருக்கிற கடைசி பொம்பளை இருக்கிற வரைக்கும் இந்த தர்மம் நடத்ததான் முடியுமே தவிர இது தனிப்பட்ட யாருக்கும் சொத்து கிடையாது. ஆனால் இதை அனுபவிக்கிற முழு உரிமை எங்களுக்கு இருக்குது. ஆனால் அனுபவிக்கிற மாதிரியா இருக்கு? வெளியே கேளுங்க. யாராவது ஒருத்தர் இந்த 10 நாளில் நீங்கள் 4 ஆம்பளை அந்த வீட்டில் 10 நாள் தங்கிருங்க பார்ப்போம். தைப்பூசத்தில் வந்து 10 நாள்லேயே வந்து தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க வாடியில். இந்த கிணத்தை மூடினாங்க, அவர் தான் இந்த இடத்துல நிறுத்தினாப்புல. தலைவாசல் தெற்கு வாசல் அதை மூடினாங்க, அவர் தான் இந்த இடத்துல நிறுத்தினாப்புல. 9ஆம் நாளைக்கு ஜேசிபியே போய் குளிச்சாப்புல. அன்னைக்கு யாரு கேட்டா? வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க, என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் எங்கே போனீங்க நீங்கள் எங்கிட்ட கேட்குறாங்க. நான் திருப்பி கேட்டேன், இன்றைக்கி நீங்கள் காவடி எடுத்துகிட்டு வரணும்னா உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இங்கே வர முடியும். உங்களோட பிரச்சனைக்கு உங்கள் முன்னோர்கள், உங்கள் குலதெய்வம்னா உங்கள் முன்னோர்கள் தான். அவங்க உங்களுக்கு இங்கே வச்சுருப்பாங்க, வார்த்தையை வச்சா தான் இங்கே 3 நாள் இங்கே வந்து தங்கி படுத்து எல்லாம் பௌர்ணமியில் போய் திருச்செந்தூரில் பாமன் சாமி கோயிலாம் போய் படுக்கிறாங்க. எதுக்கு? அந்த வைப்ரேஷனுக்காக. இங்கே யார் எத்தனை பேர் இங்கே படுக்குது? அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். ஆனால் சொல்கிறேன், முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இங்கே இந்த இடத்துல என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே கொடுக்குற சாதாரண சின்ன சின்ன பிஸ்கட்லேருந்து மாவுலேருந்து வயிறு நம்பிக்கிற வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. எங்கே அன்னதானம் நடக்குது?